ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐம் ப்ரே ஃபார் த சேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேட் ஆஃப் பர்த் வந்து நம்பர் 3, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி பிறந்தவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ். இவங்க 3ஆம் தேதியில் பிறந்தவங்க எப்படின்னா, தே ஆர் ரூல்டு பை ஜூபிட்டர், பிரகஸ்பதி, குரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தேர் ஆல் குருன்னா என்ன, டீச்சர்ஸ். இவங்கெல்லாம் வந்து டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ப்ரீச்சர்ஸ், ஏதாவது ஒரு கான்செப்டை எடுத்து அதை பற்றி பரப்ப விரும்புவாங்க. நாலேஜ் கெயின் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஹிஸ்ட்ரி ஆகட்டும், பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா சப்ஜெக்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும்னு நினைப்பாங்க. தே ஆர் வெரி கிரேட் டீச்சர்ஸ். ஸ்கூல் டீச்சர் அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்பர் 3ல் இருக்கிறவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதை தாண்டி தே ஆர் வெரி மணி மைண்டட், குட் வே, நல்ல விதத்தில். எப்படின்னா, அந்த கணக்கு நிறைய பார்ப்பாங்க, எதில் பணம் நிறைய வருதுன்னு பார்ப்பாங்க, பார்ட் டைம் ஜாப்ஸில் இன்வால்வ் ஆவாங்க, எப்படிலாம் வேலை செஞ்சால் பணம் வரும்னு ட்ரை பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னா ரொம்ப இஷ்டம். சப்போஸிங்லி அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த வேலையில். இந்த வேலையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இவங்களால ஃபேமிலி லைஃப்லேயோ இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு பர்சனல் லைஃப்லையோ இன்வால்மெண்ட் டைம் கம்மியாக இருக்கும். இதனாலே வீட்டில் பிரச்சனை வரும், பசங்களை சரியாக பார்த்துக்க முடியாதுன்னு பிரச்சனை வரும். இதனால் கொஞ்சம் ரிஃப்ட் மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், வேலையிலையும் சரி ஃபேமிலி லைஃப்லேயும் சரி. இவங்க எப்படின்னா, ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, சூஸியாக இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டு இப்படி இருந்தால் நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன். ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இவங்க ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க. சப்போஸிங்லி இந்த 3 நம்பரில் பிறந்தவங்க கஷ்டமான ஃபேமிலியில் இருந்தோ இல்லை ஒரு கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்லேருந்து பிறந்திருந்தாங்கன்னா இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு போவாங்க. ஒரு குட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் சார் இல்லையா. அவர் டிசம்பர் 12th, ஸோ நான் 1 + 2 3. ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவர், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த 3 நம்பரில் பிறந்தவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸை நோக்கி ரொம்ப போவாங்க. அதே மாதிரி மணி கேல்குலேஷனில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. தேவையில்லாத செலவு பண்ண மாட்டாங்க, எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ்டாக செலவு பண்ணுவாங்க. சிஏ, இன்சூரன்ஸு, பேங்கிங், ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதிலெல்லாம் இவங்க ரொம்ப ஷைன் ஆவாங்க. ஸோ இந்த நம்பர் 3 வந்து எப்படின்னா, கொஞ்சம் அவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் கொஞ்சம் பேராக இருந்தால் கூட அவங்களுக்காக நிற்பாங்க, அவங்களுக்காக போராடுவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. ஸோ நம்பர் 3 ஆர் வெரி வெரி லவ்விங், கேரிங் பீப்புள். ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூஸ் நம்பர் 3, யூ ஆர் வெரி லக்கி.